கலைஞர் அவர்களுடனான பல பசுமையான நிகழ்வுகளை இருவரும் தன்னுடைய சிறப்புரையிலே குறிப்பிட்டிருந்தனர். வள்ளல்நேசன் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். விஜிபி உலக தமிழ்ச்சங்க இணை செயலாளர் விஜிபி ராஜாதாஸ் அவர்கள் நம் அரங்கம் வந்திருக்கிறார். அவரை அழைத்து மகிழ்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விருதுகள் வழங்குவதற்கு முன்பு விழா பேருரை ஆற்ற இருக்கிறார்கள். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நந்தனத்தை நந்தவனமாக மாற்றிய பெருந்தகையாளர். கால அட்டவணை போட்டு ஒவ்வொரு நேரத்தையும் மிக நேர்த்தியாக வடிவமைத்து செலவிடக்கூடியவர். வழக்கறிஞராக தன்னுடைய பணியை தொடங்கி சென்னை மாநகராட்சி தலைவராக, பிறகு மேயராக, பிறகு திமுக இளைஞர் அணி துணை பொதுச் செயலாளராக, பிறகு 2021 சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் வென்று அவர் பொறுப்பேற்ற அந்த காலகட்டம், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. கொரோனா என்கிற கோரப்பிடியில் சிக்கி கொண்டிருந்த தமிழகத்தை வெகு விரைவில் மீட்டெடுத்த பெருந்தகையாளர். மாசு அப்படின்னு நாம சுருக்கமா சொன்னாலும் மாசற்ற மனிதர், மாரத்தான் வீரர். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உடற்பயிற்சி யோகாவின் மீது மிகுந்த ஆர்வம் உடையவர். மாண்புமிகு அமைச்சர் அவர்களை இப்பொழுது விழா பேருரை வழங்க அன்பு பாராட்டி அழைத்து மகிழ்கிறோம்.